அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த கவிதை வந்து உங்களுக்கும் உங்கள் துறைக்கு வந்து அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ரொம்ப பொருத்தம். ட்ரெய்னிங் லைஃபுக்கும் நீங்கள் ஆக்சுவலான பேட்டில் ஃபீல்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ட்ரைனிங் இல்லாமல் நாங்கள் பேட்டில் ஃபீல்ட் போக முடியாது. முடியாது. எப்படி ஒரு டிரைவர் ட்ரைனிங் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது, கண்டிப்பாக. அதே மாதிரி ட்ரைனிங்னால நம்ம சர்வை பண்ணலாம். வின் பண்ணணும் அல்லது எனிமியை வந்து அட்டாக் பண்ணணுன்ற எய்மில் இருப்பீங்க. போர் வீரர்கள்னா யுத்தத்துக்காகவே. அப்படி போர் வீரர்கள் படைச்சது பீஸ்க்காக. வி கோ டு டிஃபெண்ட் அவர் நேஷன், நாட் டு அட்டாக் அதர்ஸ். நம்ம நேஷனை பாதுகாக்கிறதுக்கு அதுக்குள்ளே யார் யார் ஊடுருவல்கள் வந்து இல்லை ஏதாவது தடுங்கள் இருந்தால் அவங்கள எலிமினேட் பண்ணணும். நம்ம உங்களை பாதுகாக்கணும், நாட்டை பாதுகாக்கணுன்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் போகிறோம். யூ ஷுட் நாட் டை ஃபார் யுவர் கண்ட்ரி, யூ ஷுட் மேக் த அதர் மேன் டை ஃபார் யுவர் கண்ட்ரி. வீட்டில் வந்து உங்களுடைய ஃபேமிலி இருப்பாங்க. இப்போ அவங்க அந்த நேரத்தில் நீங்கள் கிரவுண்டில் நிற்கும் போது அவங்களுடைய ஃபீலிங்கு, உங்களுடைய ஃபீலிங் அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? 100% அவங்க வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் போரே இல்லாமல் நிம்மதியாக இருந்தது. எப்படி இந்த திடீர்னு போரெலாம் வருது, உலக அழிவை நோக்கி போகிறோமா என்ன, இதெல்லாம் ஒரு பெரிய ஃபிலாசபிக்கல் ஆன்சர். பட் ஃப்யூச்சர் வில் பி இன்வால்வ் வித் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்கர்மிஷஸ், அப்படி தான் தோணுது. வணக்கம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடைபெறுகிற இந்த யுத்தம் என்பது ஏதோ இந்த 2 தேசங்களை மட்டும் பாதித்ததாக தெரியவில்லை. அதைத் தொடர்ந்து பல தேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை இது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய நாள் நிகழ்ச்சியிலும் யுத்தத்தை பற்றி பல காரியங்களை பேசப் போகிறோம். நம்மோடு கூட கர்னல் பிரின்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை இன்வைட்டிங் மீ டு திஸ் பாட்காஸ்ட். தேங்க்யூ ஃபார் கமிங் சார். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். மக்கள் சார்பாக முதல்ல என்ன நன்றியை நான் தெரிவிக்கிறேன். பாரதியாருடைய ஒரு அருமையான ஒரு கவிதை இருக்குது சார். உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த கவிதை வந்து உங்களுக்கும் உங்கள் துறைக்கு வந்து அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்மின்றது வந்து ரொம்ப ஒரு துணிச்சலான ஒரு ஜாபு, அதே நேரத்தில் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாபுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பொருத்தமான ஒரு மனிதரை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி இன்வைட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் சார். நன்றி. ரொம்ப பொருத்தம். இந்த கிரெடிட் வந்து என்னோடய ப்ரொஃபஷனுக்கும் எனக்கு ட்ரெயின் பண்ண என்னோடய அதிகாரிகளுக்கும் அப்புறம் கடவுளுக்கும் பொருத்தம் இது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதாவது இந்த இராணுவம்ன்றது அல்லது இராணுவத்துறைன்றது எல்லாராலும் அதை பண்ணிட முடியாது. பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய தைரியம் வேணும். சின்ன வயசில் நீங்கள் அது இராணுவத்தில் சேரும்போது எப்படி சார் சேர்ந்தீங்க? அதில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்ததா? இதை எப்படி நீங்கள் அதை போனீங்க? உங்கள் கரியரை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒரு சேவை பண்ணணுன்ட்டு ஒரு ஊக்கம் இருந்தது. மக்களுக்காக நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லை, ஒரு சமூகத்துக்காக இருக்கிறோன்ற ஒரு இது இருந்து. இராணுவத்துக்கு வந்தது ஒரு தற்செயலாக ஒரு ஆக்சிடெண்ட் தான். அந்த காலத்தில் நான் படிக்கும்போது லோயலாலேருந்து படிக்கும்போது எல்லாத்துக்குமே யூஎஸ் போகணுன்ற ஒரு மோகம் இருந்தது. அங்கே தான் வெளியே போய் படிக்கணும் அப்படின்ற நல்ல நாடு அங்கே போய் இருக்கணுன்றது இருந்தது. ஆனால் எனக்கு ஒருத்தர் வந்து சவால் விட்டாங்க. ஆஃப்டர் ஆல் லேட்டராக அவர் என்னோடய ரிலேட்டிவ் ஆனார். இந்த மாதிரி நீங்கள் சவுத் இண்டியன்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஆர்மியில் வர முடியும், உங்களுக்குலாம் அதெல்லாம் பொருந்தாது அப்படின்னாரு. அப்படியான்னு சொல்லிட்டு நான் அந்த சேலஞ்ச் எடுத்து கம்பைன்ட் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் எக்ஸாமின் இருக்குது, அது எழுதினேன். அப்புறமேல இன்டர்வியூ வந்தது, இன்டர்வியூ போனேன். அவரே என்னை ட்ரெயினும் பண்ணார். அதாவது என்னோடய ரிலேட்டிவ், ஃப்ராங்காக சொல்ல போனால் என்னோட பிரதர் இன் லா, அவர் ட்ரெயின் பண்ணார். ஆனால் நான் போனேன், நான் செலக்ட் ஆகிட்டேன். அவர் நல்லா அந்த டைமில் ஆக முடியல. நெக்ஸ்ட் டைம் ஆகி அப்புறம் என்னோடய கோர்ஸ் மீட் ஆனார். அதனால் எதுவுமே கடவுள் விட்ட வழின்ட்டு ஓப்பன் ஹேண்டடாக போகிறது. ஐ எம் வெரி ஹாப்பி. இன்ஃபேக்ட் ராணுவ விட்டு வர்றதுக்கு மனசும் இல்லை எனக்கு. கண்டிப்பாக அங்கே போய் நான் நிறுத்தினேன். இப்போ ரிட்டையர் ஆகிட்டீங்களா சார்? 34 இயர்ஸ் சர்வீஸ்க்கு அப்புறம் நான் ரிட்டையர் ஆகிட்டீங்க. ஓகே சார். அதாவது ராணுவத்தில் வந்து நீங்கள் சந்தித்த நிறைய சவால்கள் இருக்கும். ஏன்னா ராணுவம்னாலே வந்து ஒரு சவால் நிறைந்த ஒரு துறை தான். அப்படின்னும் போது இராணுவத்தில் நீங்கள் சந்தித்த சவால்கள் நிறையா இருந்திருக்கும். அதில் ஏதாவது ஒரு சவால் வந்து நீங்கள் சொல்ல முடியுமா, ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தது மாதிரி? வெறும் இராணுவத்தில் மட்டும் சவால் இல்லை, கடவுள் எல்லாத்துக்கும் சவால் வச்சுருக்காரு. ஏன்னா வி ஆல் லேர்ன் த்ரூ தி சேலஞ்சஸ். அது நம்மளுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் எப்பொழுதும். அப்படின்றப்போ இராணுவம் வந்து எக்ஸ்ட்ரா கிஃப்டட். ஏன்னா அது நிறையா அங்கே இருக்கும். எவ்ரி லைஃப் அது ஒரு சவால் தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகும்போது என்ன சேலஞ்சிங் டெரெயின் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். சில சமயத்தில் வண்டியிலையும் போக முடியாது, நடந்து போகணும். அந்த மாதிரி இட் இஸ் சேலஞ்சஸ் ஃபில் வித் சேலஞ்சஸ் அப்படின்ற ஒரு லைஃப் அது. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்குறதுனால நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஸ்ரீலங்காவில் போய் பண்ணேன், ஐபிகேஎஃப்பில். ஓகே. அங்கேருந்து போகும்போது வெரி ஒரு மாதம் 2 மாதத்தில் நான் ஒரு வண்டியில் போகும்போது திடீர்னு ஒரு புல்லட்
அப்படியே மேலே போச்சு. ஓஹோ! ஸோ லக்கிலி நான் ஒன்றும் ஆகலை. இட் வாஸ் என்னோட ஆல்மோஸ்ட் 1 இன்ச் 2 இன்ச் என்னோட மேலே தலையிலேருந்து அப்படி போச்சு. போய் வண்டியை பியர்ஸ் பண்ணிட்டு மேலே போச்சு. அது ஒரு க்ளோஸ் என்கவுண்டர்னு சொல்லலாம். மற்றபடி சில டெரெயின்லாம் அங்கே சர்வை பண்ணுறதே ஒரு பெரிய சவால். ஸோ எவ்ரிடே இஸ் அ சேலஞ்ச். வெதருமே ஒரு பெரிய சவால். வெதரு அங்கே சர்வை லைக் லே அங்கே இருந்தோம் நான். இட்ஸ் -20 அங்கே. ஸோ அங்கே டே டு டே லைஃப் காலையில் குளிக்கணுன்னா தண்ணி இஸ் ஐஸ். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் பட் இட் இஸ் ஆல் எக்ஸைட்டிங் அண்ட் அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸ் லைஃப் கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஏதாவது சில போர்களில் யுத்தங்களில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க? as I told IPKF we are living among live bulletsன்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து கார்கில் போர். கார்கில் போர் 2 ஃப்ரண்ட்டில் நம்ம பண்ணோம். ஒன்று வந்து நார்தர்ன் ஃப்ரண்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, ஒன்று தெரியாதது வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். ஸோ ஐ ஹாவ் அ கார்கில் மெடல் அண்ட் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் மேலே இருக்க அந்த பாகிஸ்தானி ட்ரூப்ஸ் வந்து ஹைட்ஸ் ஆக்குபை பண்ணாமல் அங்கே வெக்கேட் பண்ணாமல் இருக்கிறதுனால தே மூவ்ட் அஸ் டு த வெஸ்டர்ன் பார்டர். அப்போ வந்து ஆர்மர்ட் இந்த டேங்க் ரெஜிமெண்ட்ஸ் கூட நான் இருந்தேன். அப்போது 2 நாளில் வி வர் சப்போஸ் டு கோ இன்சைட் பாகிஸ்தான் டெரிட்டரி. ஆனால் நம்ம இங்கே போகிறோம், நம்ம ரெடி ஆகணும்னு இருந்ததுனால இவங்க சொன்னாங்க, இஃப் அங்கே வெக்கேட் பண்ணலைன்னா நம்ம இங்கே வருவோன்ட்டு. அவங்க வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பாகிஸ்தான் என்டர் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ இது 2ம் நான் சொல்லலாம். பெரிய ஒரு சவால்கள் தான் சார் நீங்கள் போன அந்த இடங்கள். பொதுவாக வந்து நீங்கள் ஆர்மியில் இருக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுவே எவ்வளோ நாள் இருக்கும் தெரியல, ஒரு 2-3 இயர்ஸ் கூட இருக்கலாம்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான சில இடங்களுக்கு போகும்போது ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. நான் கூட அந்த என்சிசியில் இருந்திருக்கிறேன். ஆர்மியில் ஜாயின் பண்ணி எனக்குமே ஒரு பெரிய ஆசையெல்லாம் இருந்தது. எங்கள் அம்மா அதை வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் போக முடியல. எதுக்காக கேட்க வரேன்னா, அது ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ ட்ரைனிங் லைஃபுக்கும் நீங்கள் ஆக்சுவலான பேட்டில் ஃபீல்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஏன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தான் இருக்கும். அந்த யூனிஃபார்மோட கவர்ச்சி இருக்கும். அதனால் நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஃபார் தட் ஐ ஷுட் தேங்க் மை பேரண்ட்ஸ். நான் என்னை போகிறதுக்கு அலோவ் பண்ணதுக்கு அந்த ஒரு தைரியம் வேணும். அந்த துணிச்சலில் அவங்க அலோவ் பண்ணாங்க. தட் இஸ் ஒன். ட்ரைனிங்குன்னு பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன், செலெக்ஷன் ஆகிட்டு ரிட்டன் எக்ஸாம் எழுதணுன்னா எஸ்எஸ்பின்னு இருக்குது, சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு. அது வந்து ஒரு வாரம் இன்டர்வியூ. நான் லேஸ்பட்ட இன்டர்வியூ இல்லை. அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் மெடிக்கல் இருக்கும். அந்த மெடிக்கல் த்ரூ ஆனோன்னே மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட் பண்ணோன்னே எங்களை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி இன்வைட் பண்ணி என்னை வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் இன்வைட் பண்ணாங்க. நான் 2த்துக்கும் செலக்ட் ஆனேன், IMA OTA. பட் இங்கே என்னை கூப்பிட்டாங்க. IMA வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டேன், வெறும் OTA. அப்புறமேல நான் யூஎஸ் போகிறனால நான் இந்த டோஃபெல் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்துகிட்டு இப்போ GRE எக்ஸாம் எழுதுறதுக்கு வெயிட் பண்ணேன். அதனால் ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ நான் வரலன்னு சொல்லிட்டேன், போகலைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் 2வது மீன்வைல் எவ்ரி 6 months இந்த எக்ஸாம் எழுதுவாங்க, ரிட்டன் எக்ஸாம் வரும். அப்போ 2வது எக்ஸாம் எழுதி அதுவும் கிளியர் பண்ணிட்டேன். அப்போ ரெண்டு SSB நான் போயிருந்தேன். 2த்துக்குமே நான் சேரல. அப்போ 3வது தடவை அவங்க வந்து சொன்னாங்க, இப்போ வந்து நீ வந்து நீ வந்து சேரலாம். நான் வந்து டிகிரி முடிக்கலன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போது அந்த லெட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி வந்தது. எங்கள் அம்மா நினச்சாங்க இது கடவுளாக பார்த்து உனக்கு கொடுக்குறது அப்படின்ட்டு. ஸோ நீ போய் சேர்ந்துருனாங்க. GREக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஸோ ஐ ஹாவ் நோ ஆல்டர்னேட்டிவ். அதனால் ஒரு ஆல்மோஸ்ட் 1 month லேட்டாக நான் ட்ரைனிங் போய் சேர்ந்தேன், ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில். ஸோ உங்களோட மற்ற கேள்வி, அந்த பேட்டில் ஃபீல்டில் ட்ரைனிங் இல்லாமல் நாங்கள் பேட்டில் ஃபீல்ட் போக முடியாது. எப்படி ஒரு டிரைவர் ட்ரைனிங் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது, கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரைனிங்னால நம்ம சர்வை பண்ணலாம். இஃப் த ட்ரைனிங் இஸ் ப்ராப்பர் அண்ட் அந்த ப்ரொசீஜர்ஸ் SOPன்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் லைஃப் இஸ் வெரி சேஃப். நான் போர் மனையில் சொல்கிறேன். கண்டிப்பாக. அதே மாதிரி நம்ம வண்டி ஓட்டும் போது அந்த டெரெயின்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் டெரெயின் இருக்கும். அது நம்ம ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணால் சேஃப். ஏன்னா அந்த ப்ரொசீஜர்ஸ் காலாகாலமாக அதை செட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அந்த ட்ரைனிங்கில் செட் பண்ணி வச்சுருக்காங்க டு கீப் அஸ் சேஃப். அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரோட்டோகால்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ட்ரைனிங், அதுதான் அந்த ட்ரைனிங். அப்படின்னப்போ த மோர் யூ ட்ரெயின் இன் வார் த மோர் யூ ட்ரெயின் இன் பீஸ் த லெஸ் யூ ப்ளீட் இன் வார்ன்னு சொல்லுவோம். கண்டிப்பாக. அதாவது எவ்வளோ நம்ம கரெக்டாக ட்ரெயின் பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம ரத்தம் சிந்துறதுக்கு தேவையில்லை. ஸோ அதுதான் ஒரு நட்ஷல் அந்த ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் ஆர்மின்னாலே ட்ரைனிங் தான். அண்ட் இட்ஸ் அ கண்டினியூஸ் ட்ரைனிங். ஸ்டார்டிங்கில் நீங்கள் கேட்டிங்களா 10 மாதம், அதோட இட் இஸ் so many courses come, கடைசி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ட்ரைனிங். ஒரு ப்ரிப்பரேஷன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், சவால்களை சந்திக்கிறதுக்கு. ரிஃப்ரெஷர் மாதிரி கூட பண்ணணும்.
இல்லைன்னா அது கண்டிப்பா. மனசு அண்டு இந்த ட்ரைனிங் வந்து ஸ்பெசிஃபிக் மட்டும் வெறும் வெப்பன் ஃபயர் இது மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. அதனால் வெரி வெரி காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் அது அந்த அனுபவிச்சா தான் அது தெரியும். கண்டிப்பா, கண்டிப்பா சார். நீங்க சொல்லும்போதே அந்த ஃபீலிங் வந்து என்னால உணர்ந்து கொள்ள முடியுது. அ இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா பேசணும் அப்படின்னா, யுத்தங்கள் வந்து இப்போ வந்து அதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிட்டே வருது. பல உலக அளவுல நெறைய யுத்தங்கள் வந்து நடைபெறுகிறது சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்பாக இருந்த யுத்தங்களுக்கும், யுத்த முறைகளுக்கும், இப்போ நடக்கிற யுத்தங்களுக்கும், யுத்த முறைகளுக்கும் வித்தியாசம் நெறைய இருக்கு. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த 50 வருஷத்துல ஏன்னா நீங்க வந்து ஒரு ரொம்ப வருஷம் நீங்க ஒரு 3 டெக்கேட்ஸ்க்கு மேலே வந்து ஆர்மில சர்வ் பண்ணியிருக்கீங்க. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க சார்? யுத்த முறைகள், அந்த வீரியங்கள்லாம் எப்படி இருக்குது சார்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. லைக் லைஃப் இவால்வ் ஆகுது, எல்லா ப்ரொசீஜர்ஸும் இவால்வ் ஆகும்போது இட்ஸ் பட் நேச்சுரல். த மோஸ்ட் எதில் நம்மளோட திறமை ஜாஸ்தி தேவைப்படுது அது யுத்தத்தில். அது ம். இவால்வ் ஆகாது பட் நேச்சுரல். இட் ஓகே, ஹேஸ் டு இவால்வ். ஓகே. அண்டு ரொம்ப ரேப்பிடாக அது இவால்வ் ஆகிருக்கு சொல்லப்போனால். இன்ஃபேக்ட் நம்ம பார்க்க போனால் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் த ஃபஸ்ட் பேட்டில் ஃபீல்டு வந்து நம்ம ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி போயிருக்குல்ல, அதோட வந்து என்வாயர்மெண்ட் ட்ரைனிங் ஏரியா அங்கே தான் ஃபஸ்ட்டு பேட்டில் நடந்தது. ஓகே. அந்த காலத்தில் அது பேட்டில் ஃபீல்ட் இப்ப ஆகி இருக்கிற அந்த ஓடிஏ தான் சொல்றீங்க. அந்த இடம். ஓடிஏக்குள்ளே இல்லை, வெளியே ஒரு கிரவுண்ட் இருக்குது. நீங்கள் ரோட்டில் ஓகே. போகும்போது அந்த சென்ட் மேரிஸ் சர்ச் ஆமா, இருக்குது, அது எதிரில் இருக்க ஆமா, கிரவுண்டில் தான் ஆமா. ஃபஸ்ட்டு சவுத் இந்தியாவில் யுத்தமே நடந்தது ஓ, அது பிட்வீன் எவ்வளோ வருஷம் முன்னாடி இருக்கு? ஃப்ரெஞ்ச் அண்ட் டச். மோர் தென் 60 இயர்ஸ். ஓகே. அப்புறம் அந்த அந்த இடம் வந்து இதாக மாறிச்சு, போலோ கிரவுண்டாக மாறிச்சு. அப்புறமேல் என்வாயர்மெண்டல் ட்ரைனிங் கிரவுண்ட், கால்ஃப் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் இப்போ மாறி இருக்கு. அந்த கால்ஃப் கரெக்ட். கோர்ஸ்னு ஆமா, சொல்கிற ஆமா. இடம் தான் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு யுத்தம் ஓ, நடந்தது. ஓகே, ஓகே. ஸோ மெட்ராஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் கனெக்ட், சென்னை ஹேஸ் அ லாட் ஆஃப் கனெக்ட் டு கண்டிப்பா சார். யுத்தம்னு நான் சொல்லலாம். பலமுறை அந்த இதில போயிருக்கேன். அந்த போயிருக்கேன். ஆனா இனிமேல் இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் அது பார்க்க பார்க்கலாம். வேண்டியிருக்கு. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அன்னைக்கும் இன்னைக்கு நீங்கள் கம்பேர் பண்ணால் த வார் ஹஸ் கம் இன்டு யுவர் பெட்ரூம்ஸ் ஆர் யுவர் ஹோம்ஸ். அந்த யுத்தத்து நடக்கிறத நம்ம கார்கில் போர்லேருந்து நம்ம டிவியில் பார்க்குறோம். அந்த யுத்தம்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட இன்டர்வியூலாம் அந்த காலத்துலேருந்து கார்கில்லேருந்து தொடங்கியிருக்கு. சிந்தூரில் கொஞ்சம் கம்மியாக பார்த்தோம். ஆனால் கார்கில் போர்லேருந்து வந்திருக்கு. ம். ஸோ இந்த யுத்தம் நம்மளோட டே டு டே லைஃப்பில் பார்ட்டாக இருக்கும்போது, அதுக்கு முன்னால் நீங்கள் சிந்தூர் தொடங்குறதுக்கு முன்னால் ஒரு நம்ம எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி கரெக்ட். சிவிலியன்ஸை எப்படி யுத்தம் நடந்தால் என்ன ப்ரிகாஷன் எடுக்கணுன்ட்டு. அது அதனால இதை நம்ம ஒரு தூரமாக வெறும் போர் வீரர்களுக்கு தான் பண்ணுவோன்ட்டு நம்ம விட முடியாது. அண்டு இங்கிலீஷில் நம்ம இப்போ ஆர்மியில் என்ன சொல்லணும்னா ஹோல் ஆஃப் த நேஷன் அப்ரோச்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஓகே. அது என்ன அர்த்தம் யுத்தத்தை சார்? வின் பண்ணுனா ஹோல் நேஷன் ஹஸ் டு கெட் இன்வால்வ். வெறும் ஓகே, போர் முனையில் இருக்க வீரர்கள் மட்டும் இல்லை. ஓகே, ஓகே. ஸோ அதனால் நீங்கள் பண்ணுற இது பாட்காஸ்ட் எல்லாத்துக்கும் போய் சேர்றது ரொம்ப முக்கியம். எல்லோரும் இதை கண்டினியூஸாக பார்க்குறது முக்கியம். ஏன்னா இது அவங்க வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஆமா சார். இப்போ எப்படி உண்மையிலே. இப்போ சினிமாவோட எஃபெக்ட் இருக்குதோ எல்லாம் இருக்குதோ அதோட இது ஜாஸ்தி. இது உங்களோட லைஃப் அண்ட் டெத். ரெண்டாவது யுத்தம் வந்து எக்கனாமியை எஃபெக்ட் பண்ணுது. நிச்சயமா. கண்டிப்பா. உங்களோட வருமானம், உங்களோட செலவு இதெல்லாம் எஃபெக்ட் ஆகுது. நான் வீட்டில் கேஸ் செலவு, கண்டிப்பா. பெட்ரோல் செலவு இது வரைக்கும் வந்து அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது இப்போ நடைபெறுகிற அந்த யுத்தம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல், ஈரான் யுத்தம் வீட்டு வரைக்கும் வந்துருச்சுன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துனீங்க. அது சரியான ஒரு வார்த்தை சார். ஏன்னா, அந்த இப்போ பாருங்க கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் வந்து தட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. அப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் தட்டுது. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு யுத்தம், எத்தனை 1000 கிலோமீட்டர் தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதேபோல பெட்ரோலும், எல்பிஜி இந்த மாதிரி சில தட்டுப்பாடுகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது சரியான ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க சார் அத. அந்த வீடு வரைக்கும் வந்ததுனால வீட்டில் இருக்க எல்லாருமே ம். இன்க்ளூடிங் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற நம்ம வீட்டில் இருக்க எய்ட்ஸ்லேருந்து நம்ம வயசானவங்களும் இதில் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டா தான் வீட்டு தலைவர் வந்து பெட்ரோலை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டி கம்மியாக யூஸ் பண்ணுங்க சொல்லும்போது அவங்களுக்கு புரியும். இன்டென்சிட்டி புரியுது. ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டின்னு வரும்போது சேம் போரில் வரும்போது நைட்டில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா அந்த லைட் இருந்தால் இண்டிகேஷன் ஆகும், ஃப்ளைட்லேருந்து பாம்பு போடுவாங்க. ஸோ அதனால திஸ் இஸ் வாட் ஹோல் ஆஃப் த ஃபேமிலி அப்ரோச் அண்ட் ஹோல் ஆஃப் த People நேஷன் need to அப்ரோச் understand. இருந்தால் தான் அந்த யுத்தத்தை இன்றைக்கே வின் பண்ண முடியும். உண்மைதான், உண்மைதான். இப்போது வெறும் போர் வீரர்களுக்கு மட்டும் சண்டை போட்டுட்டு பின்னால் நேஷன் சப்போர்ட் பண்ணலைன்னா அது பெரிய கஷ்டம். கண்டிப்பா சார். ரெண்டாவது எல்லாரும் எதிரிகளும் கூட நேஷனை இன்வால்வ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு நம்ம போக போக சொல்லலாம். இப்படி தண்ணியும் கூட இம்பார்ட்டண்ட்டு. தண்ணி என்ன பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதாவது அது ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணாங்க. வெப்பனைசிங் த வாட்டர், வெப்பனைசிங் த நெரேட்டிவ், வெப்பனைசிங் தி ஒப்பீனியன், பப்ளிக் ஒப்பீனியன் இந்த மாதிரிலாம் இருக்குது. ம். காலகாலத்தில் அந்த காலத்தில் பேம்ப்ளெட்ஸ் யூஸ் பண்ணாங்க, இந்த காலத்தில் டிவி மீடியாலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால மீடியா இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் வெப்பன் ஃபார் வார். ஆமாம் சார். ஸோ அதனால் நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி
நல்லா நிச்சயமா. நிறைய ஜனங்களுக்கு அது இடத்துக்கு போய் பிரயோஜனமா சேரும். இருக்கும். ஏன்னா இது பெரிய ஒரு சமூக சேவை. உண்மைதான் சார், உண்மைதான். அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம நீங்கள் ஃபேமிலின்னு டச் பண்ணி பேசினால இந்த கேள்வி கேட்குறேன். அதாவது யுத்தத்தில் வந்து ஆர்மியில் வந்து நீங்கள் வந்து ஆன் த கிரவுண்ட் நின்று ஃபைட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு வின் பண்ணணும் அல்லது எனிமியை வந்து அட்டாக் பண்ணணுன்ற எய்மில் இருப்பீங்க, ஒரு நினைவுகளில் இருப்பீங்க. ஆனால் வீட்டில் வந்து உங்களுடைய ஃபேமிலி இருப்பாங்க. இப்போ அவங்க அந்த நேரத்தில் நீங்கள் கிரவுண்டில் நிற்கும்போது அவங்களுடைய ஃபீலிங்கு, உங்களுடைய ஃபீலிங் அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா உங்கள்கிட்ட கேட்டால் தான் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு ராங் கான்செப்ட் இருக்குது. போர் வீரர்கள்னா யுத்தத்துக்காகவே அப்படி. போர் வீரர்கள் படைச்சது பீஸ்க்காக, நிச்சயம். பீஸை பாதுகாக்கிறதுக்காக. அதனால வி கோ டு டிஃபெண்ட் அவர் நேஷன், நாட் டு அட்டாக் அதர்ஸ். இது பெரிய கான்செப்ட் இது. அதனால் நம்ம நேஷனை பாதுகாக்கிறதுக்கு அதுக்குள்ளே யார் யார் ஊடுருவல்கள் வந்து இல்லை ஏதாவது தடுங்கள் இருந்தால் அவங்கள எலிமினேட் பண்ணணும். அதனால் வி டோன்ட் see லைக் நாங்கள் அவங்கள போய் சாகடிக்கணும், உங்களை போய் கொலை பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ அது ப்ரிவென்ஷன், இப்போ நம்ம கொலைகாரன் ஆயிடுவோம். நம்ம உங்களை பாதுகாக்கணும், நாட்டை பாதுகாக்கணுன்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் போகிறோம். அப்போ அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு எந்தெந்த சவால்கள் வருதோ அதை நாங்கள் எதிர்கொள்ளணும். எந்தெந்த பிரச்சனைகள் வருதோ அதை நாங்கள் தவிர்த்தணும். அதுதான். இன்னொரு கான்செப்டில் சொல்லப்போனால் யூ ஷுட் நாட் டை ஃபார் யுவர் கண்ட்ரி, யூ ஷுட் மேக் த அதர் மேன் டை ஃபார் யுவர் கண்ட்ரி. அதாவது நம்ம வந்து நம்மளோட நாட்டுக்கு உயிர் கொடுக்கறது ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா உயிரோட சாக்ரிஃபைஸோட எதுவுமே உலகத்தில் இல்லை. ஆனால் நம்மளோட முயற்சி என்னவாக இருக்கணும்னா நம்ம உயிரை காப்பாற்றிக்கிட்டு, அதுதான் இங்கே ட்ரைனிங் கூட. நம்ம ட்ரைனிங்கில் கொஞ்சம் நம்ம லேக்ஸ் ஆடுறோமோ அங்கே தான் நம்ம உயிரை போகும் மோஸ்ட்லி. உண்மைதான். மோஸ்டான இடத்துல. அதனால் நம்ம உயிரை காப்பாற்றிட்டு மற்றவங்கள உயிரை எடுக்கிறது தான் இது. கண்டிப்பாக. அதனால் ஏம் இஸ் டு டிஃபெண்ட் த கண்ட்ரி, நாட் டு கில் அதர்ஸ். ஸோ இப்படி ஒரு கான்செப்டில் போகும்போது தான் ஒரு இஃபார்மல் ஸ்டேட்டில் நம்ம அந்த வாரை இல்லை நான் தப்பு பண்ணுறேன்ற ஒரு முன்னால் இருக்கிற துப்பாக்கிட்டு சுட்ட நான் தப்பு பண்ணுறேன்ற ஒரு ஃபீலிங் நமக்கு வந்துடும். இல்லைன்னா அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி பார்த்துருக்குறீங்க சார்? மோஸ்ட்லி வீட்டில் இருக்கவங்கள தான் கேட்கணும். ஆனால் 100% அவங்க வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக. நம்ம என்ன தான் சாதிச்சுட்டு வந்தாலும் இப்போது நம்ம பத்ரான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க, டூரிங் கார்கில் வார். அவர் மேலே ஒரு ஹிந்தி படமும் கூட வந்தது. முகுந்த் சார்ன்னு பற்றி சொல்லுவாங்க. முகுந்த் நம்ம ஊருக்காரரு. அது நான் அப்புறம் சொல்கிறேன். பத்ரா எப்படின்னா, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பீக்கு க்ராஸ் பண்ணிட்டு இன்னொரு பீக்கு போகிறார். அதாவது ஃபஸ்ட் டே அட்டைன்ட் சக்ஸஸ் இன் தி ஆப்ரேஷன். அப்புறம் தென் செகண்ட் டே இஸ் கோயிங் ஃபார் அன் ஆப்ரேஷன். அதுக்கு முன்னால் பர்காதத்தோட ஒரு மீடியா இன்டர்வியூ. அதனால் இது பண்ணோன்னா அப்போ அவங்க பேரண்ட்ஸ் அதை பார்க்கும்போது என்ன மனநிலை இருக்கும்? நம்ம பையன் கைப்பாட்டிட்டு நல்லா இது பண்ணிட்டான் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் நாளைக்கு இன்னொரு பையன் போகும்போது என்ன இருக்கும்? அதுதான் வீட்டோட மனநிலை. என்ன இருந்தாலும் நம்ம பையன் தான். அதே மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் செகண்ட் பீக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனால், தில் மாங்கே மோர், என்னோட மனசு வந்து இன்னும் கேட்குது, இன்னும் விக்ட்ரி கேட்குது அப்படின்னு போனார். ஆனால் அவர் திருப்பி வரல. அப்போது நான் இந்த இன்சிடெண்ட்டை நான் ஃபேமிலியோட இதை அவங்க அப்பாவோட மனநிலை. அவங்க அப்பாவும் ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆனவர் தான். ஒரு பக்கம் விக்ட்ரி வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லா விக்ட்ரியும் வென் யூ கோ ஃபார் அ வாக் இஸ் 50-50. எல்லா விக்ட்ரியும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது. அதனால போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இது தான். நம்ம ஃபஸ்ட்டு யுத்தமே இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஆசை இருக்கும். ரெண்டாவது யுத்தம் இருந்தால் நம்ம பசங்க அங்கே இருக்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலை தான் எல்லார் வீட்டில் இருக்குது. இதில் சந்தேகமே இல்லை. அது ரொம்ப ஒரு கஷ்டமான அது அந்த நேரத்தில் நிற்கும் போது தான் தெரியும் அதனுடைய அவங்க கஷ்டம் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படி. எங்களுக்கு மேலே எங்கள் பேரண்ட்ஸ்க்கு தான். நிச்சயமாக அதுதான் சொல்கிறேன். அவங்களுக்கு தான் ரொம்ப, அந்த குடும்பத்துக்கு தான் ரொம்ப அதிகமான ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கும். எப்படா ஒரு கால் வரும், எஸ்பெஷலி பேரண்ட்ஸ், தட் இஸ் அம்மா அப்பாவுக்கு தான் ஒன்று ஜாஸ்தி. எப்போ ஒரு நல்ல நியூஸ் வரும் அப்படின்னு காத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் பார்க்க முடியாது. இப்போ நம்ம உயிரோட திரும்பி வந்தால் போதும் பெரிய இருக்கும். ஆமாம், பெரிய ஒரு விஷயம். அதாவது நான் துவக்கத்திலே சொன்னேன், வந்து ஆர்மி லைஃப்ன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் அவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணியிருக்கிறீங்க. இதில் நம்ம உயிரை மட்டும் பார்க்கக்கூடாது. சில பேர் கை கால் எல்லாம் இதெல்லாம் வருவாங்க. ஸோ அந்த ஒரு லைஃப் இருக்கிற லைஃபு இல்லை அவங்க மேலே டிபெண்ட்டாக இருக்கிறவங்க அவங்க எப்படி பார்த்துக்குவாங்க, தட்ஸ் மோர் க்ரூவல். கண்டிப்பாக. உயிர் போகிறது மட்டும் நம்ம பார்க்காம நம்ம அந்த சாக்ரிஃபைஸ் தான் சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் ஆகும். நிறைய பேர் கை கால்லாம் இல்லாமல் வர்றது, அந்த லைஃப் வந்து பார்க்குறது, அவங்கள வந்து நாட்டு ஜனங்கள் அவங்கள பார்த்துக்கணும், அந்த கான்செப்ட்ஸ்லாம் இன்னும் நிறையா வரணும். ஆமாம், அதாவது சோல்ஜர்ஸ் மட்டும் டோட்டலி லேக்கிங். ரெஸ்பெக்ட் ஃபார் சோல்ஜர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் ஆர் சாக்ரிஃபைஸிங் எ லிம்ப் ஆர் அன் ஐ. அதுவும் நிறையா நம்ம நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லணும். கண்டிப்பாக.
சரி, இப்போ சமீபமா நடக்கக்கூடிய பல யுத்தங்கள் நம்ம பார்க்குறோம் சார். அதாவது இந்த யுக்ரைன், ரஷ்யா வார் ஒண்ணு போயிட்டே இருக்கு. ஒரு பெரிய தொடர்கதையா போயிட்டுருக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் நடக்கக்கூடிய அந்த யுத்தம்ன்றது வந்து நான் துவக்கத்திலே சொன்ன மாதிரி, அது அப்படியே போயிட்டே இருக்குது. சில நேரங்கள்ல சீஸ்ஃபயர் சொல்றாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சி ஒளிபரப்பும்போது கூட ஒருவேளை சீஸ்ஃபயர் ஆயிருக்கலாம். ஆனா திரும்ப எப்பவும் வருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லார்ட்டயுமே இருக்கு. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இது எதுக்காக இந்த யுத்தம்? ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இத எப்படி நீங்க பார்க்குறீங்க இந்த யுத்தத்த? எப்படி போகுதுன்னா உலகம் ஃபியூச்சர் வார்ஸ் ஆர் இன்னெவிட்டபிள்னு தோணுது. ம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் போரே இல்லாமல் நிம்மதியாக இருந்தது. எப்படி இந்த திடீர்னு போர்லாம் வருது, உலக அழிவை நோக்கி போகிறோமா என்ன, இதெல்லாம் ஒரு பெரிய ஃபிலாசபிக்கல் ஆன்சர். பட் ஃபியூச்சர் வில் பி இன்வால்வ் வித் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்கர்மிஷஸ் அப்படி தான் தோணுது. ஏன்னா என்னதான் ஒரு செட்டில்மெண்ட்டாக இருந்தாலும், என்னதான் சீஸ் ஃபயராக இருந்தாலும் தான் 2 பக்கமும் சந்தோஷமாக பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் ஒன் ஹேஸ் டு லூஸ், One has to win. விட்டு அந்த மாதிரி. கொடுத்துருப்பாங்க. அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இது வந்து ஒரு ஆள் இல்லை, இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள். அந்த கண்ட்ரி வந்து அவங்கள அந்த லீடரை வந்து சொல்லும், இது சரி பண்ணல, நீ பண்ணல, இது பண்ணணுன்ட்டு திருப்பியும் அது கிளம்பும். அதனால் வந்து இட்டர்னல் பீஸோ இல்லை இட்ஸ் வெரி ஃபார் ஆஃப் அப்படி தான் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் இது இருக்கிறதுனால வேர்ல்ட் ஹஸ் பிகம் வெரி அன்ஸ்டடி ஆர் வெரி செக்யூரிட்டி கான்ஷியஸ் போயிடுச்சு. புது புது நாடெல்லாம் இந்த ரஷ்யா யுக்ரைன் வாரில் தொடங்கி ம். நேட்டோலாம் ஒரு மாதிரி பிரிஞ்சு அவங்கவுங்க பாதுகாப்புக்கு ரெஸ்பான்சிபிள்ன்ற மாதிரி வந்துருச்சு. ம். அப்படி இருக்கும்போது மோர் வெப்பன்ஸ் ஆர் கம்மிங் இன் டு த உலகம், ம். மோர் வெப்பன்ஸ் ஆர் பீயிங் மேனுஃபேக்சர்ட். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கையில் சின்ன சண்டைக்கும் கத்தி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அது ஆயிரும். உண்மைதான். அதனால் வேர்ல்ட் இஸ் கோன் டு பி திஸ் திங் வி ஹாவ் டு இந்த மாதிரி உலகத்தில் நம்மளோட லைஃப் இருக்க கற்றுக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா அதான் சார். அதான் ஒரு சேலஞ்சு. ஆமா, உண்மையிலே அதாவது இப்ப சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உலகம் நம்ம மாறுற மாதிரி இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணணும். அப்படின்றப்போ போர் பற்றியோ போர் முனையை பற்றியோ, ஏன்னா போர் முனை வந்து வெறும் பார்டரில் இல்லை, நாளைக்கு நம்ம பக்கத்துலேயும் கூட இருக்கலாம். கல்பாக்கம் கூட இட்ஸ் டார்கெட் ஃபார் அட்டாமிக் எவ்ரிதிங். ஸோ அதனால் அது நம்ம இட்ஸ் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லலாம். போர் முனை இட்ஸ் நெக்ஸ்ட் டோர். அப்படின்றப்போ அது பாதுகாப்பு எப்படி எடுக்கணும், மற்றவங்களை எப்படி பாதுகாக்கணும், இதை பற்றி கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க சார். அதாவது இந்த போர் முனை வந்து வந்து ஏதோ 2 நாடுகள் மட்டும் சண்டை போடுறது இல்ல. அவங்க சண்டை போடுறதுனால வந்து அது வந்து ஒரு தனி மனிதனை வந்து பாதிக்குது. நான் ரீசெண்டா இப்ப நேத்து சென்னையில ஒரு டிராவல் பண்ணி போயிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான வந்து ஆட்டோஸ் வந்து லைனா நின்னுட்டு இருக்கிறாங்க. கேஸ் கிடைக்கல, சிஎன்ஜி கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப நிக்கிறாங்க. அப்போ வந்து எங்கேயோ 2 நாடுகளுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதனை வந்து பாதிக்குது. நம்ம குடும்பத்தில வந்து நான் சில ஹோட்டல்ஸ் போனேன். ஹோட்டல்ஸ் போனா ஒரு ஃபுல் மீல்ஸ் கூட இப்ப கிடைக்கிறதில்ல. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு சாம்பார் வைக்கணும், ஒரு ரசம் வைக்கணும், அல்லது ஒரு வத்த குழம்பு வைக்கணும், ஒரு 3 காய்கறிகள் செய்யணும். எனக்கு நெறைய கேஸ் வந்து தேவைப்படுது. அதனால எனக்கு அவ்வளோ பண்ண முடியல. என்னால அக்காமடேட் பண்ண முடியல. நான் வந்து ஒரு சின்ன ஒரு சாம்பார் சாதம், ஒரு மிக்ஸட் ரைஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். இது எதற்காக சொல்றேன்னா, யாரோ 2 பேர் செய்யக்கூடிய ஒரு ஒரு யுத்தம், ஒரு போர் முனையில நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து தனி மனிதனுடைய வாழ்க்கை வரைக்கும் வந்து அவனுடைய தட்டு வரைக்கும், சாப்பாடு தட்டு வரைக்கும் வந்துருச்சுன்றது தான் இப்போ உண்மையா நம்ம பார்க்குறோம். அது அது இட்ஸ் a classical example of a connected worldன்னு சொல்லுவோம். Absolutely, வேர்ல்ட் sir. இஸ் a connected world. இது உங்களோட பழைய கேள்விக்கு நான் எடுத்து போனோம்னா, இவல்யூஷன் ஆஃப் வாரை பற்றி கேட்டீங்க. ஏன் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த மத்திய கிழக்கு நாடுகள், மெசபடோமியா இந்த மாதிரி இடங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான இடமா ஏன் வந்து இப்படி பார்க்கப்படுது அல்லது பேசப்படுது? ஓகே, டு தி ஸ்டார்ட், இது ஏன் மிடில் ஈஸ்ட் பேர் வந்து வெஸ்ட் ஏஷியா பேர் வந்து தெரியுங்களா? ஸ்பெசிஃபிக்காக சில டார்கெட்ஸ் தான் அட்டாக் பண்ணணும், இல்லை சில டார்கெட்ஸ் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது சில ப்ரோட்டோகால்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன் ஏதாவது ஆர்மியில் அந்த மாதிரி உண்டா சார்? இன் ஜென்ரல் ஐம் ஆஸ்கிங். டார்கெட் எல்லாமே யாருமே போர் யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. பெரிய பிளானிங் நடக்கும். நீங்களாம் நினச்ச பார்க்காத லெவலுக்கு பிளானிங் மாதத்துக்கு முன்னால் வருஷக்கணக்காக ஆகும். சப்போஸ் இந்த வாரே நம்ம எடுத்துக்கிட்டா